திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள உங்களில் ஒருவன் மடலில் இந்திய அரசியல் வரலாற்றில் கூட்டணி கட்சிகளை கொள்கை தோழமைகளாக அரவணைத்து லட்சிய நோக்கத்துடன் பயணிக்கின்ற வாய்ப்பு திமுகவின் தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டு தனக்கு கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், பல இடைத்தேர்தல்கள், எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் என தொடர்வது மட்டுமல்ல, புதிதாக மேலும் பல கட்சிகள் நம் கூட்டணியில் இணைந்து கூடுதல் வலிமையை பெற்றிருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அதனால்தான் அரசியல் எதிரிகள் தங்கள் கட்சியின் வலிமை மீது நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய கூட்டணி உடையாதா என்று ஏங்கி கிடந்தார்கள். நம்மிடமிருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்றும் இவர்கள் பிரிந்து போகிறார்கள் என்றும் கனவில் கணக்கு போட்டு கற்பனை கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தார்கள். ஆஃபர் கொடுத்தேனும் நம் கூட்டணியை உடைத்திடலாம் என முயற்சி செய்தார்கள். அவர்களின் கற்பனையையும் கனவுகளையும் ரசித்தபடி நாம் நம்முடைய பணியை மேற்கொண்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதவெறி அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்கிற கொள்கை உணர்வு மிக்க நம் தோழமை கட்சியினருடன் தொடர்ந்து இணக்கமாகவும் ஜனநாயக தன்மையுடனும் ஆலோசனைகள் நடத்தி நம் பயணத்தில் இணைந்திட விரும்பிய கட்சிகளுக்கும் இடமளித்து உறுதியான வெற்றிக்கான கூட்டணியை தலைமையேற்று தொடர்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள உங்களில் ஒருவன் மடலில் இந்திய அரசியல் வரலாற்றில் கூட்டணி கட்சிகளை கொள்கை தோழமைகளாக அரவணைத்து லட்சிய நோக்கத்துடன் பயணிக்கின்ற வாய்ப்பு திமுகவின் தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டு தனக்கு கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், பல இடைத்தேர்தல்கள், எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் என தொடர்வது மட்டுமல்ல, புதிதாக மேலும் பல கட்சிகள் நம் கூட்டணியில் இணைந்து கூடுதல் வலிமையை பெற்றிருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அதனால்தான் அரசியல் எதிரிகள் தங்கள் கட்சியின் வலிமை மீது நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய கூட்டணி உடையாதா என்று ஏங்கி கிடந்தார்கள். நம்மிடமிருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்றும் இவர்கள் பிரிந்து போகிறார்கள் என்றும் கனவில் கணக்கு போட்டு கற்பனை கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தார்கள். ஆஃபர் கொடுத்தேனும் நம் கூட்டணியை உடைத்திடலாம் என முயற்சி செய்தார்கள். அவர்களின் கற்பனையையும் கனவுகளையும் ரசித்தபடி நாம் நம்முடைய பணியை மேற்கொண்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதவெறி அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்கிற கொள்கை உணர்வு மிக்க நம் தோழமை கட்சியினருடன் தொடர்ந்து இணக்கமாகவும் ஜனநாயக தன்மையுடனும் ஆலோசனைகள் நடத்தி நம் பயணத்தில் இணைந்திட விரும்பிய கட்சிகளுக்கும் இடமளித்து உறுதியான வெற்றிக்கான கூட்டணியை தலைமையேற்று தொடர்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.